ஐவிஎஸ் சமநாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி திருமண பக்கம் எல்லாம் கேட்கும் திசையில் எல்லாம் டேரிஃப் ட்ரம்ப்பை பற்றி அந்த டேக்ஸ் பற்றி தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. பல பேர் வந்து ட்ரேடர்ஸ் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க, இதனால் வந்து மார்க்கெட் ஏதாவது பாதிக்குமா அப்படின்ட்டு. ஸோ இதனால் வந்து மார்க்கெட் எதுவும் பாதிக்கிற சான்ஸ் கிடையாது. அதை வந்து எப்படின்றத நான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி வந்துட்டு நிஃப்டி வந்து கன்சல்டேஷன் ஜோனில் இருந்து பிரேக் டவுன் ஆகுற மாதிரி தெரியுது. மோஸ்ட்லி அது கன்ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது. அது எல்லாமே நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேரிஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக தான், ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ். ஸோ எப்போவுமே ஒரு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டால் நம்முடைய சொந்த ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ரைட். ஸோ இங்கே தான் விஷயமே இருக்குது. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த செக்டர் வைஸ் இந்த நிஃப்டி 50ல் செக்டருடைய வெயிட்டேஜ். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது இந்த டாப் கன்ஸ்டிடியூயன்சிஸ், அதாவது நிஃப்டியில் இருக்கிற டாப் 10 வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸுடைய லிஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம செக்டார் வைஸ் ஒரு அனாலிசிஸ் பார்த்தரலாம். இது வந்து என்னுடைய அறிவுக்கு எட்டினபடி பண்ணியிருக்கிறது. நான் வந்து பெரிய ஒரு எக்கனாமிஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பார்க்கலாம் என்னுடைய ஆஸ்பெக்ட்லேருந்து எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பேங்கிங். ஸோ பேங்கிங் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸோடைய சப்செக்டர் தான். ஸோ இதனால் நமக்கு டேரிஃப் யூஎஸில் போகிறதுனால பேங்கிங்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னாக்கா பேங்கிங்க்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நேரடி பாதிப்பு எதுவுமே கிடையாது. மறைமுக பாதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அடுத்தது ஐடி. ஸோ ஐடியில் நமக்கு தெரியும் நிறைய கம்பெனிஸ் வந்து இங்கே அங்கேருந்து இங்கே ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. நம்மளும் நிறைய வந்து ஆஃபீஸ் வந்து அங்கே வச்சு அவங்களுக்கு ஐடி சர்வீசஸ் நம்ம மெயினாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேற்று ஒரு நியூஸில் நான் கேள்விப்பட்டது, ஆப்பிள் வந்துட்டு இந்தியாவில் வந்து ஆப்பிள் ஐஃபோன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு யூஎஸில் செல் பண்ணுறதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா அவருடைய நாட்டினுடைய கம்பெனிலேருந்து திரும்ப அந்த ப்ராடக்ட் அங்கே வரும்போது டேக்ஸ் போட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படி பார்க்கும்போது நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து யூஎஸ் பேஸ்ட் ஐடி கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து ஆஃப் ஷோர் சென்டர் வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஐடி செக்டர்லையும் பெரிய அளவில் வந்து கை வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம ஆல்ரெடி நேற்று சார்ட்ல எல்லாம் பார்ப்போம், இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்க போகிறோம். ஐடி வந்து ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் இருந்து 25% டவுன் ஆயிருக்கு. ரீசன்ட் ஹையில் இருந்து கிட்டத்தட்ட 12% ஆல்ரெடி டவுன் ஆயிருக்கு. ஸோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஐடி வந்து இன்னும் டவுனில் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து ஃபர்தராக வந்துட்டு 32,650 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். அது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைலேருந்து 30% வந்து ஒரு டவுன். ஸோ இது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். ஸோ இது வந்துட்டு இன்னொன்று வந்து இப்போ 25% வந்து டேரிஃப் போட்டிருக்காரு. ஒரு ஆகஸ்ட் 21 நினைக்கிறேன், அப்போ இருந்து அது வந்து 50% ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அந்த டைமுக்குள்ளே இந்த ஐடி வந்துட்டு ஒரு பாட்டம் அவுட் ஆகிடும். ஸோ தென் வந்து அது ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே இருக்கலாம், இல்லைனாக்கா ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஐடினால நிஃப்டிக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது, இன்னும் ஐடி இண்டஸ்ட்ரி எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஆயில் அண்ட் கேஸ். ஸோ பிரச்சனையே இங்கே தான் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து உறுத்துறது. நம்ம வந்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட நம்முடைய ஐ திங்க் 36% நினைக்கிறேன். ரஷ்யாவிலேருந்து மட்டுமே நம்ம ஹோல் யூட்டிலைசேஷனை 36% ரஷ்யாவில் தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பல $1 பில்லியன் வந்து நமக்கு வந்து சப்சிடிஸ் நம்ம கொடுக்கறதுனால நிறைய வந்து நமக்கு வந்து பணம் வந்து மிச்சமாகுது. ஸோ நம்ம தெளிவாக நமக்கு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியாச்சு, நாங்கள் வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்குறத நிப்பாட்ட முடியாது அப்படின்றத, என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. நீ மட்டும் ரஷ்யாவில் இருந்து யுரேனியம் வாங்குற, ஃபெர்டிலைசர்ஸ் வாங்குற, மற்ற எல்லாரும் வாங்குற, அப்போ உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி இந்த கேள்வி வந்து அவங்க கேட்டதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு அப்படி அவர் இன்னும் ஒன்றுமே தெரியாது மாதிரி ஐ ஹாவ் டு செக் அப்படின்ட்டு பப்ளிக்காக வந்து சொல்ல அப்படி அவ்வளோ கேப்பரித்தனமான கேள்வியாக பதிலாக இருந்தது அது. ஸோ இங்கே இப்போ என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இந்த 3 செக்டர்னாலையும் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த 3 செக்டருடைய வெயிட்டேஜ் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னாக்கா 58.3%, 58.30. நெக்ஸ்ட் எல்லா செக்டரும் பார்க்கும்போது ஆட்டோமொபைலில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். இங்கேருந்து ஸ்பேஸ் நிறைய வந்து நம்ம அங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒரு 7% தான் வெயிட்டேஜ் இது. நெக்ஸ்ட்டு எஃப்எம்சியில் எந்த பிரச்சனையும் வராது, டெலிகாமில் பிரச்சனை இருக்குது வாய்ப்பே கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே உள்ளது. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த் கேர். ஸோ ஹெல்த் கேர் ஒன்று, ஹெல்த் கேருடைய சப் செக்டர் தான் வந்துட்டு ஃபார்மா. எப்படி வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸுடைய சப் செக்டர் வந்து பேங்கிங், அதே மாதிரி ஹெல்த் கேருடைய
சப் செக்டர் வந்து ஃபார்மா. ஸோ ஃபார்மாவுக்கு மட்டும்தான் அங்கே பிரச்சனை. நம்ம நிறைய வந்து இங்கேருந்து மெடிசன்லையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் அங்கேயும் அதுவும் ஆக ப்ராப்ளம் பார்த்து சான்சஸ் இல்லை. என்னென்ன ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காரு, மெடிசனுக்கு வந்து நான் எந்த டேரிஃபும் போட மாட்டேன். நான் மெடிசனில் கை வச்சேன்னாக்கா அவருக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகும். இப்போயே வந்து நிறைய பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு ட்ரம்ப்புக்கு. மெடிசனில் கை வச்சு டேக்ஸ் போட்டோன்னா அது ரேட்டில் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா இன்னும் நிறைய பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதனால் இதுலேயும் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. தென் வந்து மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்கில் அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஆட்டோ வந்து டிபெண்ட். ஸோ இது ரெண்டுமே பார்க்கும்போது ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் வந்து வெயிட்டேஜ். மற்றபடி வேறு எந்த செக்டார்னாலையும் டேரிஃப் ட்ரம்ப்னால யூஎஸில் போகிற இந்த மாதிரி ஒரு அன்ஜஸ்டிஃபைடு டேக்ஸ்னால நமக்கு ப்ராப்ளம் வருது எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. சரி, இது வந்துட்டு செக்டார் வைஸ் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டியில் இருக்கிற டாப் 10 ஸ்டாக்ஸ் அந்த வைஸ் பார்க்கும்போது எகைன் ஐசிஐசிஐ அண்ட் பேங்க், எகைன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பேங்கிங்கில் வருது, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். தென் ரிலையன்ஸ் ஆயில் அண்ட் கேஸில் வருது. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம நிப்பாட்ட போகிறது கிடையாது, ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் அப்படின்ட்டோம். ஸோ இதுக்கும் அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. தென் ஐடியில் வந்து ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு கிடையாது, ஆல்ரெடி அது பாட்டம் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். தென் வந்து டெலிகாமில் பாரதி எந்த பிரச்சனையும் இல்லை, எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் நோ ப்ராப்ளம், ஐடி நோ ப்ராப்ளம், அகெயின் பேங்கிங். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியில் இந்த டாப் 10 ஸ்டாக்ஸுடைய வெயிட்டேஜ் 56.43%. அப்போ இங்கெல்லாம் எதுவுமே பெரிய பிரச்சனை வராமல் நிஃப்டி எப்படி டவுன் ஆகும்? எப்படி டவுன் ஆகும்னாக்கா ஆல்ரெடி வந்து நிஃப்டி வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ அந்தோடைய டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குமே தவிர இது டேரிஃப்னால ஒரு ட்ரிகர் ஆகி டவுன் ஆகுதானா கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தமாக செக்டார் வைஸ் அனாலிசிஸ் நம்ம மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்கிறேன். நான் வந்து எக்கானமிக் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசலை, மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மார்க்கெட்டுக்காக தான் நான் பேசுகிறேன் நான். ஸோ மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இது பார்க்கும்போது டேரிஃப் ட்ரம்ப்னால ஒரு மயிரும் பிடுங்க முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இன்னொன்று, ட்ரம்ப்புக்கு ஏகப்பட்ட பேக் ஃபயரிங் ஆகிட்டுருக்கு. ஸோ சைனா வந்து பெரிய எதிரி அவங்களுக்கு. ஸோ சைனாவுக்கு இந்த அளவுக்கு டேரிஃப் போடலை, இந்தியாவுக்கு நீ இவ்வளோ டேரிஃப் போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து யூஎஸ் வந்து நம்முடைய இந்தியா வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன், இன்னொன்று ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். எப்படின்னா இங்கே நிறைய அரசியல் சித்து விளையாட்டுகள் இருக்குது. இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ டேரிஃப் ட்ரம்ப்பை வந்துட்டு ரஷ்யாவை ஒரு கட்டுப்படுத்தணும், புட்டின் வந்து கழுத்தை நெரிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ட்ரபிள் கொடுக்கணுன்னாக்கா ஒரு பெரிய வருமானம் கொடுக்கறது பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டை, இது க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட். ஒன்று வந்து சைனா நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்று இந்தியா. அப்போ இந்தியா வந்து ஆல்ரெடி ஃப்ரெண்ட்லி ரொம்ப. ஸோ இந்தியாவுக்கு இங்கே ட்ரபிள் கொடுத்தோன்னாக்கா ரஷ்யாவில் வலிக்கணுன்றது தான் அவருடைய கணக்கு. ரைட்டு, நாம் தெளிவாக சொல்லிட்டோம் உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அப்போ அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எதனால் வந்து அவருக்கு நிறைய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு அப்படின்னாக்கா, ஆல்ரெடி யூஎஸ்க்கு வந்து பெரிய இனிமே சைனா. சைனாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு இந்தியா வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வேணும். ஏன்னா பாகிஸ்தானை வச்சு சைனாவை வந்து உண்மையாக பண்ண முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து அப்படி ஒரு பவர்ஃபுல்லான நேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாகிஸ்தானும் சைனாவும் ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன். ஸோ பாகிஸ்தானால் வந்து சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அமெரிக்காவால் ஒன்றுமே பண்ண முடியாது, பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒரே வழி வந்து சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏஷியன் ரீஜனில் இந்தியாவோட ஃப்ரெண்ட்லினஸ் இல்லாமல் யூஎஸ்ஆல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொன்னேன் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். ஸோ இது வந்து அங்கே வந்து ட்ரபுள் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அங்கேயும் பிரச்சனை வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. பாவம், மனுஷனுக்கு சரக்கு அடிக்காமல் தூக்கமே வராத நிலைமையில் இருக்கிற அப்படி அங்கே. ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், டேரிஃப் ட்ரம்ப்னால நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் அவரால் எந்த ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம இதோடு முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்னைக்கான மார்க்கெட் அனாலிசிஸை பார்க்கலாம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.